Hey guys, buddies, how are you? Myself, I'm Dr. Chef Vinoth Kumar. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா we are going to do chicken cafreal. It's a Goan spicy starter சொல்லலாம். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த சிக்கன் கஃப்ரேல் சர்வ்ட் வித் பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த சிக்கன் கஃப்ரேல் இஸ் அ கோவன் ஸ்பைசி டிஷ். நான் முதலே சொன்ன மாதிரி இதை செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸு, உங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டருங்கிறதுனால சிக்கன் லெக் பீஸு அது வந்து நல்லா சிக்கன் வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறமா பச்சை மிளகா, அப்புறமா கிமின் சீட்ஸ், ஜீரகம், கார்லிக், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ், பே லீஃபு, பெப்பர் கார்ன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம், க்ளோஸு, அண்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். அக்கம்பனிமெண்ட்டுக்கு வந்து ஸ்லைஸ்டு பன்னீர் வச்சுருக்கேன், சால்ட் டு டேஸ்ட், லெமன் ஜூஸு, கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஆயில் இருக்குது. ஸோ தேவையான பொருட்கள் உள்ளதான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸை போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் கலவை பண்ணி வச்சுக்கணும். அது நம்மகிட்ட இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி வந்து கிரில் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சிக்கன் பீசஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் அது உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ண முடியும் நம்ம. ஏன்னா அது ஸ்பைசி சிக்கனுங்கிறதுனால ஸோ அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணணுங்கிறதுல காவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாகிடும். ஸோ இதில் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்பைசி சிக்கன் கெஃப்ரேல். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணணுன்னா கொஞ்சம் ஸ்பைசி வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சிக்கனில் வந்து இந்த நல்லா நீங்கள் அதில் கோட் பண்ணிவிடுங்க. நான் இதில் வேறு எதுவும் மசாலாஸ்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். பியூர்லி இந்த க்ரீன் ஸ்பைஸ்டு மிக்சர் மட்டும்தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதை மேரினேட் பண்ணி ஒரு மினிமம் ஒரு ½ வந்து இந்த சிக்கன் இதிலே இருக்கணும். இல்லை ஒரு சில டைம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு, இப்போ நாளைக்கு நீங்கள் லஞ்சுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ரேப் பண்ணி அழகாக உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கிரில் பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது மேரினேட் பண்ணுறோம். மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி நம்ம கிரில் பண்ணுறோம், இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ திஸ் மேரினேட்டட் மிக்சர் இஸ் ரெடி. ஸோ நவ் you guys can take some oil and add it in the pan. Pan is hot already. And keep some flame. Now just you have to grill this chicken once the oil is hot. இந்த சிக்கனை வந்து நீங்கள் கிரில் பண்ணி எடுக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா we are going to grill some paneers. It's getting done. Now you can add some more oil if required. So chicken is a soft meat. இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒயிட் மீட்டுங்கிறதுனால சீக்கிரமே வந்து குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இட்ஸ் கெட்டிங் கிரில்ட். நல்லா அந்த க்ரீன் சில்லி அண்ட் அந்த கோரியண்டரோட ஃப்ளேவர் நல்ல மனம்.
Yes, it's getting ready. Put this chicken to the oil. It's almost done. So chicken பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ஸ்டஃப் ஆகி நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு தோசைக்கல் இருக்குது, தவா தான் இருக்குது. இஃப் யூ ஹேவ் அ தவா அட் ஹோம், எஸ் யூ கேன் டூ இட். இந்த மாதிரி பேன் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எஸ், இட்ஸ் வெரி ஹாட். See the golden brown, it's nicely grilled. It's almost done. So now chicken கொஞ்சம் தனியா வச்சிரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசி சிக்கன் கேஃப்ரியல் கோவன் ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்கம்பனிமெண்ட்டான பன்னீரை வந்து நம்ம கிரில் பண்ணுறோம். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேனில் வந்து ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூ கேன் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில் டு grease the pan. So pan is getting hot. Now I have some sliced paneer here, cottage cheese. So this is cottage cheese. Yes, இந்த cottage cheese வந்து நல்ல ஒரு பேனில் வந்து லே பண்ணிட்டோம், ஆயில் போட்டிருக்கோம். இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா I'm going to add little bit of pinch of salt, the paneer. Yeah, now you have to turn the cottage cheese paneer upside down. Low flame you have to grill it, illana it will stick to your pan. You cannot cook it in a high flame. பாத்தீங்கன்னா அது நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஸ்பைசி சிக்கன் கஃப்ரிலாவோட அக்கம்பனிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பன்னீர். ஸோ ஐ எம் செட்டிங் எ பேஸ் ஆஃப் பன்னீர். So it's ready. Now this grilled paneer is ready. It's an accompaniment for spicy chicken cafreala. So now I am going to place the chicken. Now I am taking this grilled chicken. So it's looking very yummy and juicy. Yes, have this chicken with this accompaniment of paneer. It's very tempting and very spicy. And add some fine chopped corianders also. Hey guys, the most expected, ரொம்பவே நீங்கள் ஆவலாக பார்த்துட்டு இருந்த ஒரு சிக்கன் கெஃப்ரிலா, இட்ஸ் ரெடி. இட்ஸ் கோவன் டெலிகசி. இட்ஸ் சர்வ்ட் வித் கிரில் பன்னீர் as an accompaniment. இந்த ஒரு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக வந்து மாறிடும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வச்சு தான் வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி அதை தான் வந்து அந்த ஒரு சிக்கனோட லெக்கில் வந்து ஒரு மேரினேஷனை ஆட் பண்ணியிருக்கோம். முதலே சொன்ன மாதிரி இந்த மேரினேஷனை ஓவர் நைட்டை வந்து பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து யூ கேன் கெட் அ பெட்டர் டேஸ்ட் வித்தவுட் எனி செகண்ட் தாட். ரொம்பவே சுவையாக இருக்கும். நாளே நீங்கள் மேரினேட் பண்ணி அதை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் செகண்ட் டே வந்து அந்த லன்ச்க்கோ டின்னருக்கோ நீங்கள் அதை எடுத்து கிரில் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வியூஸ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Dr. Chef Vinoth Kumar. Bye bye.